நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்த்தகவல். நிகழ்த்தகவு. முதல் கணவரை பிரிந்து சென்ற இளம்பெண் இரண்டாவதாக வேறு ஒரு இளைஞருடன் திருமணம். நள்ளிரவில் வீட்டில் நடந்த பயங்கரம். நடுவீட்டில் உடல் முழுவதும் இரத்த காயங்களோடு உயிரிழந்து கிடந்த பெண். இளம்பெண்ணை கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய இளைஞர் சிக்கினாரா? நடந்தது என்ன? எல்லையம்மன் கோவில் தெருவில் உள்ள ஒரு வீட்டில் இருந்து சின்ன பசங்களுடைய அலறல் சத்தம் கேட்டிருக்கு. இந்த நேரத்தில் எதுக்கு இந்த பசங்க இப்படி கத்துறாங்கன்னு ஹவுஸ் ஓனர், பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு எல்லோரும் ஓடி போய் பார்த்துருக்காங்க. அப்போ தாய் சானியா கால், கை, வயிறுன்னு எல்லா இடத்துலையும் பயங்கர வெட்டு காயங்களோட ரத்த வெள்ளத்துல துடிதுடிச்சு உயிரிழந்து கிடந்தாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. இதுக்கிடையில கொலை நடந்த ஸ்பாட்ல இருந்த போலீஸுக்கு போன் கால் ஒன்று வந்திருக்கு. சார், இங்க ஒருத்தன் ரத்தம் படிஞ்ச சட்டையோட சுத்திட்டு இருக்கான்னு எதிர் முனையில பேசினவர் சொன்னாரு. உடனே அங்க போன போலீஸ் அந்த இளைஞர்கிட்ட விசாரணை பண்ணாங்க. யாருப்பா நீ? உன் சட்டையில ஏன் ஒரே ரத்த கரையா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சார், என்னுடைய பேரு சண்பக பகதூர் சர்கி. நான் என்னுடைய மனைவியை கொன்னுட்டேன், எங்க போறதுன்னு தெரியாம சுத்திட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்கான். சண்பக பகதூர் சொன்னதை வச்சு அவர்கிட்ட கிடுக்குப்பிடி விசாரணையில இறங்கினாங்க போலீஸ். அதுலதான் சானியா ஏன் கொலை செய்யப்பட்டாங்க, கொலைக்கான காரணம் என்ன அப்படிங்கிற எல்லா உண்மையும் தெரிய வந்துச்சு. நேபாளத்தை சேர்ந்த சுனில்குமார், சானியா தம்பதிக்கு 10 வயசுல ஒரு மகளும் 7 வயசுல ஒரு மகனும் இருக்காங்க. இந்த தம்பதி சவுத் டெல்லியில தங்கி கூலி வேலை செஞ்சுக்கிட்டு தங்களுடைய குடும்பத்துடைய வாழ்வாதாரத்தை கவனிச்சிட்டு இருந்தாங்க. ஆரம்பத்துல இவங்க வாழ்க்கை நல்லபடியா தான் போயிட்டு இருந்திருக்கு. ஆனா நாள் போக்குல இந்த தம்பதிக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு. இதனால சானியாவையும் பசங்களையும் தனியா விட்டுட்டு பிரிஞ்சு போயிட்டாரு சுனில்குமார். கணவர் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் கிடைக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு சானியா தன்னுடைய 2 பசங்களையும் வளர்த்துட்டு வந்தாங்க. அப்போ சானியாவுக்கும் அவங்க கூட வேலை பார்த்த மேற்கு வங்கத்தை சேர்ந்த சண்பக பகதூருங்கிற இளைஞருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் நாள் போக்குல காதலா மாறி 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சானியா 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயம் ஊர் ஃபுல்லா தெரிஞ்சதால அந்த ஜோடி சென்னைக்கு கிளம்பி வந்திருக்காங்க. அடுத்து கோட்டூர்புரத்துல உள்ள ஒரு வீட்டுல வாடகைக்கு தங்கி இருந்திருக்காங்க. 2 பேரும் பக்கத்துல உள்ள பிரைவேட் கம்பெனில செக்யூரிட்டியா வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. சானியாவுடைய பசங்களையும் தன்னோட குழந்தைகள் போலவே நல்லபடியா பார்த்துட்டு இருந்தாரு சண்பக பகதூர். இப்படி இவங்க வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்த நேரத்துல சண்பக பகதூருடைய நடவடிக்கையில மாற்றம் தெரிஞ்சிருக்கு. வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகிற சண்பக பகதூர் எந்நேரமும் போனும் கையுமாவே இருந்திருக்காரு. சானியா கிட்ட பேசுறதையும் குறைச்சிருக்காரு. கல்யாணமான புதுசுல மனைவிய சினிமா, பீச், பார்க்குன்னு அடிக்கடி வெளியில கூப்பிட்டு போன சண்பக பகதூர் சமீப நாட்களாவே அவங்கள கண்டுக்காம இருந்திருக்காரு. இதனால மன உளைச்சலுக்கு ஆளான சானியா, முன்னாடியெல்லாம் எனக்காக ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண, ஆனா இப்பெல்லாம் எந்நேரமும் போன்ல தான் யார்கிட்டயோ பேசிட்டே இருக்குன்னு சொல்லி புலம்பி இருக்காங்க. நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும்தான் ஃபோனில் பேசுவேன். சந்தேகமா இருந்தா என்னுடைய ஃபோனை கூட நீ செக் பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்காரு சண்பக பகதூர். ஆனா சானியாவுக்கு கணவன் மேல இருந்த சந்தேகம் போகல. கணவன் யார் கூடயோ தொடர்புல இருக்கிறதா நினைச்சு அடிக்கடி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. இதனால கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. சம்பவத்தன்னைக்கு சண்பக பகதூர் நடு வீட்டில் உட்காந்து மது குடிச்சுக்கிட்டு யார்கிட்டயோ ஃபோன் பேசிட்டு இருந்தாரு.
இதை பார்த்து கடுப்பான சானியா சண்பக பகதூர் கிட்ட சண்டை போட்டாங்க. வேற ஒரு பெண் கூட தொடர்புல இருக்குன்னு சொல்லி கணவனுடைய சட்டைய பிடிச்சு வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க சானியா. இதனால கடுப்பான சண்பக பகதூர் வீட்டுல இருந்த அரிவாள் மனையை எடுத்து மனைவிய கை கால் வயிறுன்னு எல்லா இடத்துலயும் கொடூரமா வெட்டி இருக்காரு. இதுல நிலை குலைஞ்ச சானியா சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு உயிரிழந்துட்டாங்க. விசாரணையுடைய முடிவுல மொத்த உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ் சண்பக பகதூரை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. தர்மஸ்தலா கோவிலில் ஒரே இடத்தில் 80 பெண் சடலங்கள் புதைக்கப்பட்ட பயங்கரம். புனித கோவிலின் அடியில் இளம் பெண்கள், சிறுமிகளின் எலும்புக்கூடுகள். பாகுபலி மலையடிவாரத்திலும் சில பெண்களின் சடலங்கள் புதைக்கப்பட்டதாக தகவல். கோவில் நிர்வாகம் சொன்னதன்படிதான் அச்சு பிறழாமல் செய்ததாக அதிர்ச்சி வாக்குமூலம். தர்மஸ்தலாவில் தொடரும் மர்மங்கள் குறித்து சாட்சியாளர்கள் கூறியது என்ன? எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்ட இடத்தில் கிடந்த பெண்ணின் புடவை, பான் கார்டுகள் யாருடையது? நூற்றுக்கும் அதிகமான சிறுமிகள், இளம் பெண்களை பாலியல் வன்கொடுமை செஞ்சு துடிக்க துடிக்க கொலை செய்தாங்கன்னும் அவங்க சடலங்களை நிர்வாணமாவே கோவில் நிலத்துல புதைக்க சொன்னதால புதைச்சிருக்கிறதாவும் தர்மஸ்தலா கோயிலுடைய முன்னாள் ஊழியர் கொடுத்த வாக்குமூலம் கர்நாடக மாநிலம் மட்டுமில்லாம ஒட்டுமொத்த நாட்டையும் உலுக்கி இருக்கு. கடந்த ஜூலை 11ஆம் தேதி தர்மஸ்தலாவில் உள்ள பெல் தங்கடி வட்டத்தில் இருக்கக்கூடிய கோர்ட்டுக்கு தர்மஸ்தலா கோயிலுடைய முன்னாள் ஊழியரை வழக்கறிஞர்கள் புடைசூழ கூப்பிட்டு வந்தாங்க. அவருடைய கை கால்கள் எதுவும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் கருப்பு நிற துணியால கவர் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க. அவர் கோர்ட்டுக்கு வரும்போது கையில எடுத்து வந்த சில புகைப்படங்களும் வீடியோக்களும் தான் 2 தசாப்தங்களா கட்டி காக்கப்பட்ட மர்ம முடிச்சுகள் வெளியில வர ஆரம்பிச்சிருக்கு. சிவபெருமான் மஞ்சு மாதரா அருள் பாலிக்கிற இந்த கோயிலை ஹெக்டே குடும்பத்தினர் நிர்வகிச்சிட்டு இருக்காங்க. சாதி மதம் பேதம் இல்லாத இந்த கோயில்ல பட்டியலின மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் தனித்தனி மடம் இருக்கு. வசதி வாய்ப்பு படைச்சவங்க, வெளிநாட்டில் உள்ளவங்க மாசம் பல கோடிகள்ல இந்த கோவிலுக்கு காணிக்கை கொடுத்துட்டு இருக்கிறதால இந்த கோவிலுக்கு எப்போதுமே பொருளாதார நெருக்கடியே வந்ததில்லை. இப்படிப்பட்ட புண்ணிய ஸ்தலத்துல நடந்த ரண கொடூர சம்பவங்கள் நாளுக்கு நாள் பூதாகரமாகிக்கிட்டே வர்றது ஒட்டுமொத்த மக்களுடைய பார்வையையும் தர்மஸ்தலா மேல விழ வச்சிருக்குன்னு தான் சொல்லணும். பாலியல் வன்கொடுமை பண்ணி கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட சுமார் 80 பெண்களுடைய சடலங்களை மட்டும் நேத்ராவதி கிட்ட புதைச்சதா கூறி அந்த ஊழியர் அதிர்ச்சியை கிளப்பி இருக்காரு. வருமானத்துக்காக மட்டும்தான் சடலங்களை புதைக்கிறதுக்கு சம்மதிச்சனோ, அதுக்கு பிறகு கோயில் நிர்வாகத்துடைய கொடூர புத்தி தெரிஞ்சதும் குடும்பத்தோட ஊரை விட்டே போயிட்டதாவும் சொல்லியிருக்காரு. ஆனா ஊரை விட்டு போனாலும் தினம் தினம் கனவுல எலும்பு கூடுகள் வருவதாவும், அதனாலதான் பல வருஷம் கழிச்சு இப்ப ஆஜராகி புகார் கொடுத்ததாவும் அந்த ஊழியர் சொல்லி இருக்காரு. அதோட கோவில் நிர்வாகத்தினர் கொடுத்த உத்தரவால தான் சிறுமிகள், இளம் பெண்கள் சடலங்களை கோயில் நிலத்துல புதைச்சேன்னு ஆணித்தரமா அடிச்சு சொல்லியிருக்காரு அந்த ஊழியர். முன்னாள் தூய்மை பணியாளர் கொடுத்த வாக்குமூலத்தை அடிப்படையா வச்சு சிறப்பு புலனாய்வு அதிகாரிகள் தர்மஸ்தலாவில் ஆய்வு பண்ணாங்க. 2 வாரத்துக்கு மேல நேத்ரா ஆறுக்கு பக்கத்துல தீவிர சோதனை நடந்துட்டு இருக்கு. சடலங்கள் புதைக்கப்பட்டிருக்குன்னு அந்த ஊழியர் சொன்ன 5 இடங்கள்ல அதிகாரிகள் ஆய்வு பண்ண எந்த ஒரு எலும்பு கூடுமே கிடைக்கல. புகார் கொடுத்த தூய்மை பணியாளர் நம்மள சுத்தல்ல விடுறாருன்னு சந்தேகப்பட்ட சிறப்பு புலனாய்வு அதிகாரிகள் அவர் அடையாளம் காட்டின 6வது இடத்தை தோண்டினாங்க. அதுல தான் தூய்மை பணியாளர் சொன்னது உண்மை அப்படிங்கிறது உறுதியாச்சு. குழிய தோண்டின 4 அடி ஆழத்திலேயே 2 மனித எலும்பு பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டது.
அடுத்து நேத்ராவதி பகுதியை தங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்த அதிகாரிகள் அந்த பகுதியில அதிரடி சோதனையில இறங்கினாங்க. அடுத்து சாட்சியாளர் சொன்ன 11வது இடத்துல போலீஸ் குழி தோன்ற வேளையில இறங்கினாங்க. அப்போ 100 மனித எலும்பு பாகம், பெண்ணுடைய புடவை, ஆண் பெண்ணுடைய பேன் கார்டுன்னு மொத்தத்தையும் எடுத்து ஆய்வுக்கு அனுப்பி வச்சாங்க. இதுக்கு மத்தியில நேத்ராவதி கிட்ட மட்டும் 80 உடல்களை புதைச்சிருக்கேன், சில பெண் சடலங்களை பாகுபலி மலையில புதைச்சிருக்கன்னு சொல்லி அதிர வச்சிருக்காரு அந்த தூய்மை பணியாளர். கோயில் நிர்வாகத்துல உள்ளவங்க சடலங்களை எங்க புதைக்கணும், எந்த திசையில புதைக்கணும்னு சொல்லி இருக்காங்க. அந்த இடங்கள்ல தான் சடலங்களை புதைச்சன்னு சொல்லியிருக்காரு தர்மஸ்தலா கோயிலுடைய முன்னாள் ஊழியர். சாட்சியாளர் அடையாளம் காட்டின 13 இடங்கள்ல ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் எலும்புக்கூடு கிடைச்சிருக்கு. நிறைய எலும்புக்கூடு அரிக்கப்பட்டிருக்கணும். அதிக அளவு காடு வளர்ந்ததால சில எலும்புக்கூடுகள் கிடைக்காமலே போயிடும்னு அதிகாரிகள் தரப்புல தெரிவிச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. குழந்தைகள் உதவி மையத்தை தொடர்பு கொண்ட சிறுமி விடுதியில் பாலியல் தொல்லை அளிப்பதாக புகார். வெளியே சொன்னால் கொலை செய்து விடுவேன் என கூறிய சமையல்கார பெண்ணின் கணவன். சிறுமிகளின் புத்திசாலித்தனத்தால் வெளிச்சத்திற்கு வந்த அரக்கனின் முகம். சிறுமிகளை நாசம் செய்த அரக்கன் சிக்கினானா? நடந்தது என்ன? சைல்டு ஹெல்ப்லைன் நம்பருக்கு ஒரு போன் வந்திருக்கு. எதிர்முனையில பேசின ஒரு சிறுமி தன்னுடைய ஹாஸ்டல்ல இருக்கிற ஒரு அங்கிள் எங்க கிட்ட தவறா நடந்துக்கிறாரு, எதிர்த்து கேள்வி கேட்டா கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டுறாருன்னு பதற்றத்தோடவே சொல்லியிருக்காங்க. சரிமா, எங்க இருந்து பேசுறீங்கன்னு கேட்டிருக்காங்க எதிர்முனையில பேசின அதிகாரிகள். திருப்பத்தூர்ல உள்ள ஆதி திராவிடர் விடுதியில இருந்துதான் பேசுறேன்னு சொன்ன சிறுமி, என்ன மட்டும் இல்ல சார், இங்க இருக்கிற நிறைய பொண்ணுங்க கிட்ட அவரு மிஸ்பிஹேவ் பண்றாருன்னு புகார் தெரிவிச்சிருக்காங்க. அதை கேட்ட பிறகு இதுக்கு மேல இங்க உட்கார்ந்து பேசுறதுல நோ யூஸ், நேர்ல போய் விசாரிக்கிறதா சரின்னு முடிவெடுத்தவங்க நாங்க நேர்ல வரோம், அந்த அங்கிள் யாருன்னு மட்டும் அடையாளம் காட்டுமான்னு சிறுமி கிட்ட சொல்லியிருக்காங்க. சிறுமி சொன்ன புகாரை வச்சு திருப்பத்தூர் ஆதி திராவிடர் விடுதிக்கு போன குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரிகள் அந்த விடுதியில வேலை பார்க்கிற எல்லோரையும் விசாரணைக்கு வர சொல்லியிருக்காங்க. யார் இவங்க, எதுக்காக சம்பந்தமே இல்லாம விசாரிக்கிறாங்கன்னு அங்க இருந்தவங்களுக்கு கேள்வி எழுந்திருக்கு. சார், நீங்கெல்லாம் யாரு, எதுக்காக எங்க கிட்ட விசாரணை பண்ணணும்னு சொல்றீங்க, எது சம்பந்தமா விசாரணை நடத்தணும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. உங்க விடுதியில பாலியல் அத்துமீறல் நடக்கிறதா சைல்டு ஹெல்ப்லைன் நம்பருக்கு புகார் வந்திருக்கு, அது சம்பந்தமா தான் விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க இடம் மாறி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறோம் சார், எங்க ஹாஸ்டல்ல யாரும் அப்படி பண்ண மாட்டாங்கன்னு பொறுமையா பதில் சொல்லியிருக்காங்க. அந்த விடுதியில வேலை பார்க்கிற கோடீஸ்வரிங்களுடைய கணவர் வெங்கடேசன் மட்டும் விசாரணைக்கு சரியா ஒத்துழைக்காம அதிகாரிகளை அங்கிருந்து அனுப்புறதுலயே குறியா இருந்திருக்காரு. அதனால அதிகாரிகளுடைய சந்தேக பார்வை வெங்கடேஷ் மேல திரும்பி இருக்கு. அடுத்து வெங்கடேசனை தனி அறைக்கு கூப்பிட்டு போன அதிகாரிகள் விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சிருக்காங்க. அப்பதான் விடுதியில இருந்த சிறுமிகள் கிட்ட அசிங்கமான வேலையில ஈடுபட்டது நான் தான்னு அவர் வாயாலேயே ஒத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் வாணியம்பாடி அனைத்து மகளிர் போலீஸுக்கு அதிகாரிகள் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து அங்க வந்த காவலர்கள் வெங்கடேஷ் கிட்ட கிடுக்குப்பிடி விசாரணை பண்ணியிருக்காங்க. அதுலதான் எல்லா உண்மைகளும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. 15 வயசு சிறுமி ஒருத்தங்க ஹாஸ்டல்ல சோகமா உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்த அங்க இருந்த மற்ற சிறுமிகள் அந்த சிறுமி கிட்ட, ஏன் சோகமா இருக்க, வீட்டுல ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனா எந்த பதிலும் சொல்லாம சைலண்டாவே இருந்த சிறுமி திடீர்னு கண்ணீர் வடிச்சிருக்காங்க. எதுக்கு அழற, என்னாச்சு, அழாம சொல்லுன்னு கேட்டிருக்காங்க சிறுமியுடைய ஃப்ரெண்ட்ஸ். வெங்கடேஷ் அங்கிள் என்கிட்ட தனியா கூப்பிட்டு போய் தப்பான இடத்துல தொட்டு அசிங்கமா நடந்துக்கிறாருன்னு சிறுமி சொல்ல, இன்னொரு மாணவியும் அவரு என்கிட்டையும் அப்படிதான் பண்ணாரு, வெளியே சொல்றதுக்கு பயமா இருந்தது, அதான் நான் யார்கிட்டையும் சொல்லாம இருந்தேன்னு சொல்லி இருக்காங்க.
அதே மாதிரி அடுத்தடுத்து 4 சிறுமிகளும் என்னையும் அப்படிதான் பண்ணாருன்னு மன குமுறலை கொட்டி இருக்காங்க. சிறுமிகள் கிட்ட பாலியல் அத்துமீறல்ல ஈடுபட்டதை யார்கிட்டயாவது சொன்னா கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டி இருக்கான் அந்த காம கொடூரன் வெங்கடேஷ். ஒரு சில சிறுமிகள் ஹாஸ்டல்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட புகார் அளிச்சும் கண்டுக்காம இருந்ததா சொல்லப்படுது. மாணவிகள் புத்திசாலித்தனமா செயல்பட்டு சைல்டு ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணி சொன்னதுனால வெங்கடேஷுடைய களவாணித்தனம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அடுத்து போக்சோ வழக்குல வெங்கடேஷை கைது பண்ணி சிறையில தள்ளி இருக்காங்க. திருப்பூர் மாவட்ட உரிமையியல் நீதிமன்றத்தில் நடந்து வந்த இந்த கேஸ்ல 7 வருஷங்களுக்கு அப்புறம் வெங்கடேஷுக்கு 35 வருஷம் சிறை தண்டனை வழங்கி கோர்ட் உத்தரவிட்டிருக்கு. அண்ணனுடன் வாடகை வீட்டில் குடியிருந்த தம்பி தோட்டத்தில் வைத்து இருவருக்கிடையே ஏற்பட்ட மோதல். கற்கள் மற்றும் கட்டைகளை எடுத்து மாறி மாறி தாக்கி கொண்டதால் பதற்றம். அடுத்த சில மணி நேரங்களில் அரங்கேறிய கொடூரம். இளைஞரை ஓட ஓட வெட்டி கொன்றுவிட்டு தப்பி ஓடிய கொலைகாளியார். கொலைக்கான பின்னணி என்ன? அதிகாலை 6 மணி இருக்கும். கிராம மக்கள் எல்லோரும் தங்களுடைய தோட்டத்து வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்போ முத்துக்குமாருங்கிற நபருடைய தோட்டத்துல பயங்கர சத்தம் கேட்டிருக்கு. நவநீத கிருஷ்ணன் வடிவேலுன்னு 2 பேரு முத்துக்குமார் கிட்ட பயங்கர வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ கிராம மக்கள் அவங்கள சமாதானப்படுத்த அங்கிருந்து ஓடி வந்தாங்க. அவங்க வர்றதுக்குள்ள மறைச்சு வச்சிருந்த அரிவாளை எடுத்து நவநீத கிருஷ்ணன் முத்துக்குமார சர மாரியா வெட்டி இருக்கான். உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக முத்துக்குமார் அங்கிருந்து வீட்டுக்குள்ள ஓடி இருக்காரு. ஆனா அதிக அளவு ரத்தம் வெளியேறினதுல மயக்கம் அடைஞ்ச முத்துக்குமார் சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு உயிரிழந்துட்டாரு. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் முத்துக்குமாரை கொன்னது யாரு, எதுக்காக கொன்னாங்கன்னு கேட்டிருக்காங்க. நவநீத கிருஷ்ணனும் அவனுடைய அண்ணனும் தான் முத்துக்குமாரை வெட்டிட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. ஆனா எதுக்காக கொலை செஞ்சாங்கன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க அங்கிருந்த பொதுமக்கள். அடுத்து நவநீத கிருஷ்ணனுடைய போன் நம்பரை கிராம மக்கள் கிட்ட இருந்து வாங்கின போலீஸ் அவருடைய செல்போன் சிக்னலை ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுக்கிடையில நெகமம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன நவநீத கிருஷ்ணன், சார் நான் தான் முத்துக்குமாரை கொலை செஞ்சேன், அதனால சரணடைய வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கான். அடுத்து நவநீத கிருஷ்ணன் கிட்ட தீவிர விசாரணை பண்ணாங்க போலீஸ். கோவை ஆவலம்பட்டியில உள்ள முத்துக்குமார் விவசாயம் செஞ்சு தன்னுடைய வாழ்வாதாரத்தை பார்த்துட்டு இருந்தாரு. மனைவியோட ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால 2 பேரும் 5 வருஷமா பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நவநீத கிருஷ்ணனுங்கிற நபர் தன்னுடைய அண்ணனோட முத்துக்குமார் வீட்டுக்கு 3000 ரூபாய்க்கு வாடகைக்கு குடி போயிருக்கான். மரமேறும் தொழில் செஞ்சு வந்த நவநீத கிருஷ்ணன் அதன் மூலம் கிடைக்கிற பணத்தை வச்சு வீட்டு வாடகை கொடுக்கறது, சாப்பாடு செலவை பார்த்துக்கிறதுமா இருந்திருக்காரு. ஆனா வாடகைக்கு குடி போன முதல் 3 மாசம் மட்டும் கரெக்டா வாடகை பணத்தை கொடுத்த நவநீத கிருஷ்ணன் அடுத்த மாதங்கள்ல வாடகை பணத்தை சரிவர கொடுக்காம ஏமாத்திட்டு இருந்திருக்காரு. ஒரு நாள் முத்துக்குமாருடைய வீட்டுக்கு போன நவநீத கிருஷ்ணன் செலவுக்கு 25,000 ரூபாய் அவசரமா வேணும்னு கேட்டிருக்கான். நீ வாடகை பணத்தையே கரெக்டா கொடுக்க மாட்டேங்கிற, உன்னை நம்பி 25,000 ரூபாய் பணம் கொடுத்தா கண்டிப்பா என்னை ஏமாத்திருவன்னு சொல்லியிருக்காரு முத்துக்குமார். எனக்கு வெளியிலிருந்து கொஞ்சம் பணம் வர வேண்டியிருக்கு, அந்த பணம் வந்ததும் மொத்தமா செட்டில் பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்கான் நவநீத கிருஷ்ணன். நவநீத கிருஷ்ணனுடைய பேச்சை நம்பின முத்துக்குமார் தன்கிட்ட இருந்த பணத்தை கொடுத்திருந்திருக்காரு. ஆனா பணத்தை வாங்கின நவநீத கிருஷ்ணன் திருப்பி கொடுக்கவே இல்லை. வாடகை பணத்தையும் அப்ப தரேன் இப்ப தரேன்னு ஏமாத்திட்டே இருந்திருக்கான். ஒரு நாள் நவநீத கிருஷ்ணனுடைய வீட்டுக்கு போன முத்துக்குமார் பணத்தை கேட்டு கெட்ட வார்த்தையில திட்டி இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம 10 நாள் தான் உனக்கு டைம், அதுக்குள்ள வீட்டையும் காலி பண்ணிடணும்னு சொல்லியிருக்காரு முத்துக்குமார். 2 நாளைக்குள்ள உன் பணத்தை திருப்பி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உன்னை கவனிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோபமா கிளம்பி இருக்கான் நவநீத கிருஷ்ணன். இதனால 2 பேருக்கும் இடையில பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இந்த பிரச்சனை அவங்களுக்குள்ள முன்பகையாவே மாறி இருக்கு. அப்போ வீட்டுக்கு போன நவநீத கிருஷ்ணன் தன்னுடைய அண்ணன் வடிவேலு கிட்ட நடந்த சம்பவத்தை சொல்லியிருக்கான். இதனால 2 பேரும் சேர்ந்து முத்துக்குமாரை கொலை செய்ய திட்டம் தீட்டி இருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு முத்துக்குமாருடைய தோட்டத்துல வச்சு 2 பேருக்கும் வாக்குவாதம் வந்திருக்கு.
அப்போ நவநீத கிருஷ்ணனை முத்துக்குமார் காது கூசுற அளவுக்கு கெட்ட வார்த்தைகளால திட்டி இருக்காரு. இதனால கடுப்பான நவநீத கிருஷ்ணனும் அவனுடைய அண்ணன் வடிவேலுவும் முத்துக்குமார அடிக்க பாஞ்சிருக்காங்க. கீழே கிடந்த கற்கள் கட்டையை எடுத்து மாறி மாறி தாக்கியிருக்காங்க. அப்போ மறைச்சு வச்சிருந்த அரிவாளை எடுத்த நவநீத கிருஷ்ணன் முத்துக்குமார சரமாரியா வெட்டிட்டான். உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள போய் தப்பிக்க பார்த்திருந்திருக்காரு முத்துக்குமார். ஆனா அதிக அளவு ரத்தம் வெளியேறினதுனால அங்கேயே துடிதுடிச்சு உயிரிழந்துட்டாரு முத்துக்குமார். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் தீர விசாரணை பண்ணி நவநீத கிருஷ்ணனை அரெஸ்ட் பண்ணாங்க. அவன் கொடுத்த தகவலை வச்சு அவனுடைய அண்ணன் வடிவேலுவையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க. திருமணமான 8 மாதங்களில் தூக்கில் தொங்கிய புதுப்பெண் காதலித்து திருமணம் செய்து கொண்ட மனைவியை மாடு மேய்க்க விட்டு சித்திரவதை செய்த காதல் கணவன். மனைவியின் அக்கா செல்போன் நம்பரை பாலியல் தொழிலுக்கான வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் செய்த கொடூரம். உயிருக்குயிராக காதலித்து திருமணம் செய்த பெண்ணை அணுவாக சித்திரவதை செய்தது ஏன்? இளம் பெண் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலையா? நடந்தது என்ன? பக்கத்து வீட்டுல புதுசா கல்யாணமாகி வந்த ஒரு இளம்பெண் திடீர்னு தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க சார்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லியிருக்காங்க. உடனே ஸ்பாட்டுக்கு போன காவலர்கள் நடு வீட்டில் கிடத்தி வச்சிருந்த இளம்பெண் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைக்கிற வேலையில இறங்கினாங்க. அந்த நேரத்தில் மகள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கிற செய்தியை கேட்டு பதறி அடிச்சு வந்த பெற்றோர் ஆசையா பெத்து வளர்த்த மகள் சடலமா கிடக்கிறத பார்த்து நொறுங்கி போயிட்டாங்க. அதுக்கு பிறகு இளம்பெண் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச போலீஸ் வீட்டில் என்ன நடந்ததுன்னு விசாரணையை தொடங்கினாங்க. அதுல தான் பல திடுக்கிடும் தகவல்கள்லாம் வெளிச்சத்துக்கு வந்து பதற வச்சிருக்குது. திருவண்ணாமலை ஆரணியில உள்ள தெல்லூர் கிராமத்தை சேர்ந்த பாஸ்கரன் சாந்தி தம்பதிக்கு 2 மகள்கள், ஒரு மகன். பிஃபார்ம் படிச்ச 3வது மகள் ரோகிணி ஆரணியில இருக்கிற மெடிக்கல்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தெல்லூர்ல இருந்து ராந்தம் வரைக்கும் சைக்கிள்ல வரும் ரோகிணி அதுக்கு பிறகு அங்க இருக்கிற பார்க்கிங்ல சைக்கிளை விட்டுட்டு அங்க இருந்து பஸ் மூலமா ஆரணிக்கு போவாங்களாம். தினமும் இப்படி வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்த ரோகிணி ஒரு பெரிய தலைவலியில மாட்டிக்கிட்டாங்க. அந்த தலைவலி தான் லோகநாதன். சைக்கிளை விட வந்து போறப்ப ரோகிணியை பார்த்த லோகநாதனுக்கு அவங்க மேல ஒரு ஈர்ப்பு வந்திருக்கு. கட்டினா இந்த பொண்ணை தான் கட்டணும்னு முடிவு பண்ண லோகநாதன் ரோஹிணி பார்க்கிங்க்கு வரதுக்கு முன்னாடியே டிப் டாப்பா ரெடியாகி பார்க்கிங் கிட்ட வந்து நின்னு இருக்காரு. ஓரமா நின்னு ரோஹிணியை பார்த்து லவ் பண்ண ஆரம்பிச்ச லோகநாதன் ஒரு நாள் தன்னுடைய காதலை ரோஹிணி கிட்ட சொல்லி இருக்காரு. லோகநாதன் லவ் பண்றேன்னு சொன்னதும் முதல்ல ரோஹிணி அதை பெருசா கண்டுக்கல. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ரோஹிணிக்கும் காதல் வந்திருக்கு. 2 பேரும் பேசி பழக ஆரம்பிக்க ஒரு நாள் ரோஹிணியுடைய அக்கா மீனாட்சிக்கு போன் பண்ணி பேசியிருக்காரு லோகநாதன். ரோஹிணிய கல்யாணம் பண்ண மீனாட்சி தான் தடையா இருக்காங்கன்னு யோசிச்ச லோகநாதன் சீக்கிரம் கல்யாணம் பண்ண சொல்லி மீனாட்சியை கட்டாயப்படுத்த இருக்கான். லோகநாதனுடைய சில்லறைத்தனமான பேச்சால டென்ஷன் ஆன மீனாட்சி எங்க அப்பா அம்மா கிட்ட வந்து பேசிக்கோன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாங்க. என்கிட்டவே திமிரா பேசுறியான டென்ஷன் ஆன லோகநாதன் மீனாட்சியுடைய செல்போன் நம்பரை பாலியல் தொழிலுக்கு அணுகவும்னு சொல்லி வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறத்துல இருந்து மீனாட்சிக்கு போனுக்கு மேல போனா வந்திருக்கு. ஒரு கட்டத்துல பொறுமை இழந்த மீனாட்சி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்துட்டே இருக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் லோகநாதன் பாலியல் தொழிலுக்கு அழைக்கவும்னு வாட்ஸ்அப் குரூப்ல சேட் பண்ணின விஷயம் தெரிய வந்திருக்கு. அடுத்து லோகநாதனை ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு எச்சரித்து அனுப்பி விட்டுருக்காங்க போலீஸ். தன்னுடைய அக்காவை லோகநாதன் இப்படி பண்ணிட்டானேன்னு கோபமான ரோஹிணி அவன்கிட்ட பேசாம இருந்திருக்காங்க. ரோஹிணி பேசாம இருக்கிறத நினைச்சு மன உளைச்சல்ல இருந்த லோகநாதன் பூச்சி மருந்த குடிச்சிருக்கான். மகன் பூச்சி மருந்த சாப்பிட்டதை பார்த்ததும் பதற்றமான தாய் லோகநாதனை மீட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு நேரா ரோஹிணி வேலை பார்க்குற மெடிக்கலுக்கு போயிருக்காங்க. அங்க இருந்த ரோஹிணி கிட்ட நீ வேணாம்னு சொன்னதால என்னுடைய மகன் விஷத்தை குடிச்சிட்டு இப்போ ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்காமா, நீ வந்தா அவனை காப்பாத்திடலாம்னு சொல்லி அழுது இருக்காங்க.
நமக்காக ஒருத்தன் உயிரை கூட விட துணிஞ்சிட்டானேன்னு எமோஷனலான ரோஹிணி லோகநாதனை கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணாங்க. வீட்டை விட்டு வெளியேறி லோகநாதனை கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. காதல் மனைவிய ஒரு வாரம் சந்தோஷமா பார்த்துக்கிட்ட லோகநாதன் அதுக்கு பிறகு அவங்கள படாத பாடுபடுத்தி இருக்கான். ஏன்னா மீனாட்சியை பழி வாங்கறதுக்காக தான் ரோஹிணியுடைய காலில் விழுந்து அவங்கள கல்யாணம் பண்ணியிருக்கான். கல்யாணமான சில நாட்கள்லேயே வீட்டில் போய் நகை பணமெல்லாம் வாங்கிட்டு வான்னு சொல்லி அணுவா கொடுமைப்படுத்தி இருக்கான் லோகநாதன். ஆனா அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு புகுந்த வீட்டில் இருந்த ரோஹிணி வழக்கம் போல ஆரணியில் உள்ள மெடிக்கலுக்கு வேலைக்கு கிளம்பி இருக்காங்க. அப்போ நீ வேலைக்கெல்லாம் போகக்கூடாது, மாடுதான் மேய்க்கணும்னு அடிச்சு சித்திரவதை பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாம ரோஹிணி மாடு மேய்க்கணுங்கிறதுக்காக 2 மாடுகளை விலைக்கும் வாங்கியிருக்கான் அந்த கொடூர சைக்கோ. லோகநாதன் வீட்டுக்கு பின்னால அவங்களுடைய வயல்கள் இருக்கு. அந்த இடத்துல தான் காதல் மனைவி ரோஹிணிய மாடு மேய்க்க சொல்லி அழகு பார்த்திருக்கான் லோகநாதன். இப்படி தினம் தினம் சித்திரவதையை அனுபவிச்சிட்டு இருந்த ரோஹிணி ஒரு கட்டத்துல தாங்க முடியாம தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. நகை பணத்தை கேட்டு தினமும் என்ன டார்ச்சர் பண்றான்னு சொல்லி கதறி அழுதுருக்காங்க ரோஹிணி. அதுக்கு நீ மாசமானதுக்கு அப்புறம் உன் சீமந்தத்துக்கு சீர் பண்றோம், இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நீ தேடி போன வாழ்க்கை தானே, எங்களால எதுவுமே செய்ய முடியாதுன்னு பெத்தவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு ரோஹிணியும் அங்கிருந்து கிளம்பி கணவன் வீட்டுக்கு போயிட்டாங்க. அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்த 15 நாட்கள்லேயே ரோஹிணி தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணிக்கிட்டதா அவங்க மாமியார் ரோஹிணியுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஆனா வீட்டில் ரோஹிணி தூக்கு போட்டுக்கிட்டதுக்கு எந்த ஒரு தடயங்களும் இல்லை. ஃபேன்ல தூக்கு போட்டுக்கிட்டதா சொல்றாங்க. அந்த ஃபேன் வளைய கூட இல்லை. கயிறுல தூக்கு போட்டாங்களா சேலையில தூக்கு போட்டுக்கிட்டாங்களான்னு கூட தெரியல. ரோஹிணி தூக்கு மாட்டிக்கிட்டாங்கன்னு மாமியார் சொல்றது மர்மமாவே தான் இருக்கு. மகளுடைய மரணத்துல மர்மம் இருக்குன்னு நீதி கேட்டு போராட்டத்துல குதிச்ச ரோஹிணியுடைய பெற்றோரை போலீஸ்காரர் ஒருத்தர் பொய் கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவன்னு மிரட்டி இருக்காரு. நடுநிலையா இருந்து விசாரிக்க வேண்டிய போலீஸ்காரரே மக்களை அதிர்ச்சியாக வச்சிருக்கு. காதல் மனைவியை சித்திரவதை பண்ண லோகநாதனை கைது பண்ண போலீஸ் தலைமறைவா இருக்கிற அவங்க அம்மா அப்பாவை தேடிக்கிட்டு இருக்காங்க. அக்காவை பழி வாங்கிறதுக்காக காதல் நாடகம் நடத்தி தங்கச்சியை கல்யாணம் பண்ணி மரண குழியில தள்ளும் அளவுக்கு சைக்கோ புத்தி கொண்ட லோகநாதன் சிறையில கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு.